ஒரு சவரனே வந்து இப்போ 1,20,000 ரூபாய் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டம் தான். பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் கஷ்டம், இந்த மாதிரி நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். நான் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த 15,000 வச்சு நம்ம வந்து ரெண்ட் கட்டணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் சேமிப்பு மாதிரி கட்டி ஒரு கேம்ப் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அது கூட எடுக்க முடியாத அளவுக்கு நகை விலை ஏறிட்டு போகுது. கண்டிப்பாக சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ரொம்ப விலை அதிகமாக ஏறிட்டு தான் இருக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லை என் பொண்ணுங்களாம் நகையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்படி கேட்குறவங்களுக்கு பொண்ணை கொடுக்குறதா இல்லை. வீட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்க பெண்களோட நகையை தானே வாங்கி அடமானம் வைக்கிறாங்க. ஆனால் நகை வாங்குறதுல ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் 50 பவுன் போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறவங்க எப்படி நல்ல மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? 1-2 நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து இதை தான் எங்ககிட்ட இருக்குதே கண்டி, இதுக்கு மேலே நாங்கள் போய் நகை கடையில் போய் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ரேட் ஏறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சேவிங்ஸ் நிறைய வேணும். அனாவசியமாக செலவு பண்ணுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து வச்சா நிறைய கோல்டுமே வாங்கலாம். ஆனால் இப்போ ரேட் ஏறிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எதிர்பார்த்தீங்களா இப்படி 1,20,000? கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு சீட்டு கட்டிட்டு இருந்தேன். சும்மா சேவிங்ஸ் வச்சு சீட்டு கட்டிட்டு இருந்தேன் இந்த சென்னை சில்க்ஸில். இப்போ அந்த சீட்டு கார்டு நான் டோட்டலாக மறந்துட்டேன் அந்த டைமில். சரி ரைட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஃபோன் பண்ணி கூப்பிடும் போது அந்த சீட்டை எடுத்து பார்க்குறேன். அப்போது வந்து 55,000 வந்து நான் 10.8 கிராம்ஸ் நான் சேர்த்துட்டேன் அப்பயே. அது வந்து ரொம்ப நாள் பிஃபோர் கிடையாது, 2023. இப்போ நீங்கள் அது வாங்கணுன்னா 2.2 lakhs கிட்ட ஆகும். 2.25 லட்ச ரூபா ஆகிடும் அந்த வாங்கணுன்னா. ஆனால் நான் அதை வந்து 55,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சு அது மாதிரி சேர்த்து வச்சு வாங்கிட்டேன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் போய் அந்த கார்டை வச்சு வாங்கணுன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ப்ரைஸாக தெரியுது. ஆனால் அந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் இருக்கணும். நிறைய சேவிங்ஸ் மூலமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேபி கொஞ்சம் இதுவாக இருக்கும். கண்டிப்பாக சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. இப்போது தினக்கூலி வாங்குறவங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. இப்போ ஒரு பவுனுங்கிற 1.25 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அந்த லெவல் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நான் எவ்வளோ நகை போட்டு நீங்கள் அந்த ஓரளவு நகை வச்சுருப்பீங்களே சேவிங்ஸு அப்படிங்கிறப்ப இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? நடுத்தர மக்களுக்கு தான் கஷ்டம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி 1,20,000 ஆகும்? இல்லைங்க, இது கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப விலை வேகமாக அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நடுத்தர மக்களும் அதுக்கும் கீழே இருக்கவங்களும் தான். இல்லை எல்லாருக்குமே அது கஷ்டம்தான். என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளை வச்சுருப்பீங்கல்ல இருக்காங்க, இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் அவங்க நகைலாம் இப்படி வாங்கிங்கன்னு கேட்பாங்களா இல்லை சாட்டிஸ்ஃபைடா? இல்லை என் பொண்ணுங்களாம் நகையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொண்ணு கேட்க மாட்டாங்க, பொண்ணு கட்டுறவங்க கேட்பாங்கல்ல. அப்படி கேட்குறவங்களுக்கு பொண்ணை கொடுக்குறதா இல்லை. நகை கம்மியாக இருக்கிறப்பவுமே அப்படிதான். நகை இவ்வளோ வேணும்னு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதா இல்லை, கொடுக்குற மாதிரி இல்லை. இல்லை அது ஒரு முதலீடாக தான் பார்க்குறோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். அது வந்து ஒரு அதுவும் ஒரு செல்வம் தானுங்களே. நிலம் வாங்கி வைக்கிற மாதிரி கோல்டு வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களா. வேணுங்கிறப்ப அதை மாற்றிக்கலாம், செலவுக்கு பணமாக மாற்றிக்கலாம், நிலமாக மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அதனால் அதான் ரொம்ப விலை அதிகமாக ஏறிட்டு தான் இருக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு நகை பிடிக்கும் தாங்க. கிரேஸுங்கிறத விட நான் சொன்ன மாதிரி தாங்க, அது ஒரு முதலீடும் கூட தான். அது நிறைய பேருக்கு புரியறதில்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒரு வீட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்க பெண்களோட நகையை தானே வாங்கி அடமானம் வைக்கிறாங்க. ஆனால் நகை வாங்குறதுல ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் 50 பவுன் போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறவங்க எப்படி நல்ல மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? இல்லைங்க பரவாயில்ல, நீங்கள் உங்களை மாதிரி இன்னொரு நல்ல இடத்துலையே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு மேரேஜுக்கு 1 கிராம் எடுத்தோம். அப்போ வந்து 7,500 ரூபாய். இப்போது நான் போன வாரம் வந்து 1 கிராம் அதே 1 கிராம் எடுத்தேன். அது வந்து 17,000 ரூபாய் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஏழை மக்கள்லாம் எப்படி, இப்போது அந்த காலத்தில் வந்து 10 பவுனு அந்த மாதிரி போட்டு கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து நம்ம ஒரு 3 பவுன் போடணுன்னா கூட 3 லட்ச ரூபாய் வந்துடுச்சு. ஒரு சவரனே வந்து இப்போ 1,20,000 ரூபாய் வந்துடுச்சு.
இந்த மாதிரி இருந்ததுன்னா நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டம்தான் எல்லாருக்குமே. ஆமா. அதுதான் இப்போ வந்து முன்னாடி எதாவது சொல்லுவாங்கல்ல, சொத்து சேர்த்தவங்கலாம் வந்து இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் இனிமே இருக்கிறவங்கலாம் வந்து பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் கஷ்டம், இந்த மாதிரி நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் முன்னாடியே சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறவங்க இப்போ பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வாங்குறதே இப்போ நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போகிறேன் நான். இப்போ வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த 15,000 வச்சு நம்ம வந்து ரெண்ட் கட்டணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் சேமிப்பு மாதிரி கட்டி ஒரு கிராம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அது கூட எடுக்க முடியாத அளவுக்கு நகை விலை ஏறிட்டு போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒரு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் போய் யாரையாச்சும் கேட்டு பாருங்களேன், அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. மொத்தத்தில் நம்மளை நம்பி ஒரு 10 ரூபாய் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதுவே நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் எமர்ஜென்சிக்கு நம்ம போய் ஒரு லோன் பேங்க்லேயோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கேஷ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. ஆமாம், ஒரு பார்வை. பார்ப்பா இவங்க வந்து நாங்கள் இப்போ வந்து எனக்கு அப்பா கிடையாது, நாங்கள் 3 பேருமே பொண்ணு தான். எங்கள் அம்மா வந்து அப்போவே 10 சவரம் அந்த மாதிரி தான் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு இப்போ எங்கள் அப்பா இல்லாத எங்கள் அம்மா வந்து 10 பவுன் போடுறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த காலத்தில் நாங்கள் அப்பா அம்மா இருந்தோம் அந்த எங்களால் அந்த நகையை சேர்த்து வைக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஏறி போச்சு விலை. நினச்சே பார்க்க முடியல, உண்மையாலுமே நினச்சி பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப விலை ஏறி போச்சு. இன்னும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இப்போ 1,20,000 கிட்ட வருது 916. இப்போ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு சவரன் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்துடும் நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது சொத்து வச்சுருக்கிறவங்க, சேஃப்டி பண்ணியிருக்கிறவங்க பார்க்கலாம். நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ 1-2 நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து இதை தான் எங்ககிட்ட இருக்குதே கண்டி இதுக்கு மேலே நாங்கள் போய் நகை கடையில் போய் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம், இதில் ஒரு சவரனே வந்து இப்போ 1,20,000 ரூபாய் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் கஷ்டம், இந்த மாதிரி நகை நட்டு வாங்கி கல்யாணம் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் போகிறேன் நான். சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த 15,000 வச்சு நம்ம வந்து ரெண்ட் கட்டணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும். இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் சேமிப்பு மாதிரி கட்டி ஒரு கிராம் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அது கூட எடுக்க முடியாத அளவுக்கு நகை விலை ஏறிட்டு போகுது. கண்டிப்பாக சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப பாதிப்பாங்க. ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. ரொம்ப விலை அதிகமாக ஏறிட்டு தான் இருக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்லை என் பொண்ணுங்களாம் நகையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு பொண்ணை கொடுக்குறதா இல்லை. வீட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்க பெண்களோட நகையை தானே வாங்கி அடமானம் வைக்கிறாங்க. ஆனால் நகை வாங்குறதுல ஆண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் 50 பவுன் போட்டு தான் ஆகணும்னு சொல்கிறவங்க எப்படி நல்ல மாப்பிள்ளையாக இருக்க முடியும்? 1-2 நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து இதை தான் எங்ககிட்ட இருக்குதே கண்டி இதுக்கு மேலே நாங்கள் போய் நகை கடையில் போய் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஹோட்டல் சாம்பாரின் மனமெதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமிதிலே சாம்பாரின் சிறப்பிதிலே ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.